السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. ما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: ولا تكونوا كالتي نقضت عزلها من نفر قوة أنقاسا. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يأتي على الناس زمان الصابر فيهم على دينه كالقابل على الجمر، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் அடிச்சுவடுகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல் உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்திப்பதாக என்ற வார்த்தைகளை கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் மக்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நேற்றைய தினம் புனித லைலத்துல் கத்ர் இரவெல்லாம் நின்று வணங்கினோம். அல்லாஹ் அமல்களை கபூல் செய்வானாக. லைலத்துல் கத்ரை அடைந்த பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தோருக்கும் இஸ்லாமிய உம்மத்திற்கும் அல்லாஹ் முழுவதுமாக வழங்குவானாக. இதுபோன்று ஆயிரம் லைலத்துல் கத்ர்களை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். முடிய போகும் ரமலான், நம்முடைய முடிவுகள் என்ன என்ற தலைப்பில் சில செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் மேல் மக்களே, புனித ரமலான் நம்மிடம் வந்ததுதான் தெரியும். இந்த 2-3 நாட்களில் முடியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் இஸ்லாமிய உம்மத்தை 3 வகையாக பிரிக்கிறது. எல்லா காலத்திலும் ஒவ்வொரு வருடமும் ரமலான் 3 கட்ட மனிதர்களை பார்க்கிறது. 3 கட்ட மனிதர்கள். முதல் கட்ட மனிதர், ரமலானுடைய மாதம் ஒருவருக்கு வருகின்ற பொழுது ரமலானில் என்ன செய்வார்கள்? தொழுவார்கள், நல்ல அமல்களை செய்வார்கள். அது அவர் வாழ்க்கையில ரமலானுக்கு முன்னாடி இருக்கும். அதனால அவருக்கு பெருசா தெரியாது. ரமலான் வந்ததுனால அமல் செய்யறது, தொழுவது, இபாதத்து பெரிய சங்கடம் தராதவர்கள். இப்படி முதல் கட்ட மனிதர் ரமலானுக்கு முன்னால் அமல் செய்வார். ரமலான் வந்து விட்டால் ரமலானிலும் கூடுதலாக அமல் செய்வார். 2வது கட்ட மனிதர், ரமலான் வருவதற்கு முன்னால் அவர் வாழ்க்கையிலே அமல் என்பது இருக்காது, தொழுகை இருக்காது, எந்த நல்ல இபாதத்தும் இருக்காது. இவருக்கு ரமலான் வந்துருச்சுன்னா இவர் சந்தோஷத்தினுடைய உச்சத்துல போய் 5 வேளை தொழுவார், எல்லா அமல் செய்வார். ரமலானில் முழுக்க இபாதத்திலே கழிப்பார். ரமலானுக்கு முன்னாடி இபாதத்து இருக்காது, ரமலான்ல இபாதத்து இருக்கும். ரமலானுக்கு பின்னாடி இபாதத்து இருக்காது. இது 2ஆம் கட்ட மனிதர். 3ஆம் கட்ட மனிதர், ரமலான் மாதமும் ரமலான் அல்லாத மாதமும் 2 ஒன்றுதான். ரமலான் மாசத்திலையும் தொழுவ மாட்டாரு, ரமலான் அல்லாத மாசத்திலையும் தொழுவ மாட்டார். இந்த 3 கட்ட மனிதர்களை இந்த ரமலான் ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கிறது. இதுல நாம எந்த தரஜால இருக்கிறோம் அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. முடிய போகும் ரமலான் முடிவுகள் என்ன என்ற இந்த தலைப்பை நாம் இப்படி யோசிக்க வேண்டும். நான் முதல் கட்ட மனித தரத்தில் இருக்கிறேனா, 2ஆம் கட்ட மனித தரத்தில் இருக்கிறேனா, அல்லது 3ஆம் கட்ட மனித தரத்தில் இருக்கிறேனா? இதை நாம் யோசிக்க துவங்கினாலே போதும். மீதி இருக்கும் 2 கட்ட தர மனிதர்கள் கண்டிப்பாக மறைந்து விடுவார்கள். முதல் கட்ட மனிதர்கள் ரமலானிலும் அமல் செய்வார்கள், ரமலான் அல்லாத காலங்கள் அமல் செய்வார்கள். இதைத்தான் அல்லாஹ் அடியார்களிடம் எதிர்பார்க்கிறார். என் அடியார் என்னை தொடர்ந்து வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலான் வந்ததுதான் நமக்கு தெரிந்தது. இன்றைக்கு தேதி 28, கடந்த பிப்ரவரி 28 பிறை பிறந்தது. ஆனால் இதோ 1 மாத காலம் மின்னல் வேகத்தில் பறந்து விட்டது. இப்படி வேகமாக பறந்த இந்த ரமலான், இது நம்முடைய முடிவுகள் எப்படி இருக்கணும்? முடிய போது அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னொரு 3 நாட்கள் தான். நாம என்ன நத்திஜால இருக்கிறோம்? இப்போ
அடுத்த ரமலானுக்கு பின்னாடி தொழ போறோமா, இல்ல தொடர்ந்து இதே போல அமல் செய்ய போறோமா, இந்த ரமலானுக்கு மட்டுமே ஒரு வாசனையை தடவி கொண்டு ஒரு முஸ்லீம் என்ற போர்வைக்குள் வருடம் மட்டும் வந்துவிட்டு மீதி எல்லா மாதமும் தன்னையும் ரப்பையும் ஏமாற்றி வாழப் போகிறோமா என்ற கேள்வி எல்லாம் முடியக்கூடிய தருணத்தில் நாம் யோசிப்பது ஆக சிறந்ததாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். என்று சொன்னால் அமல்களில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோஷ், ஒரு வகையான ஒரு விழிப்புணர்வு நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிறக்கும் பொழுது நம்மள்ட்ட ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இன்னைக்கு தராவியா, ஃபர்ஸ்ட் தராவியா, இன்னைக்கு அலிஃப்லாம் ஓடுவாங்க, இன்னைக்கு முதல் நோன்பு பிடிக்க போறோம், முதல் இஃப்தார் நோன்பு திறக்க போறோம், ஒரு ஜோஷ் இருந்துச்சு. அந்த ஆர்வத்தில் இருந்த அந்த ஜோஷ் ரமலான் எல்லா நாட்களையும் கடந்து வந்தோம், முடிய போகுது. இதே ஜோஷ், இதே ஆர்வம் ரமலானுக்கு பின்னாடி இருக்குமா அப்படின்றதை நாம் நமக்குள்ள கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கணும். அப்படி கேள்விகளை நாம் கேட்க கேட்கதான் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், முடிவில உன்னிடத்துல எந்த ஆர்வம் இருக்கிறதோ அந்த ஆர்வம் தான் உன்னுடைய கலைக்கு நத்திஜா என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹைருன் நத்திஜா, நல்ல முடிவு ஒரு மனுஷனுக்கு இருக்கணுங்க. ரமலான்ல மட்டும் ஒரு ஹைருன் நத்திஜாவா இருந்துடக்கூடாது. ரமலான் அல்லாத காலங்களிலும் நம் மௌத்து வரைக்கும் ஹைருன் நத்திஜா, சிறந்த முடிவு நாம் பெறக்கூடிய மக்களாக இருக்கணும். ஷர்ருன் நத்திஜாவா மாறிடக்கூடாது. நம்முடைய முடிவு தீங்கானதா கெட்டதா ஆயிடக்கூடாது. இதெல்லாம் ரமலானுடைய நெருக்கத்துல, முடியக்கூடிய தருணத்துல, முடிய போகும் ரமலான்ல நம்முடைய முடிவுகளை சிந்திக்க ஒரு ஏற்றமான நாட்களாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுவார்கள், ஒரு காலம் வரும், யஅதி அலன்னாசி ஸமானுன், மனிதர்கள் ஒரு காலத்திலே வருவார்கள், அஸ்ஸாபிரி ஃபீஹிம் அலா தீனிஹி அல்காபில் அல் ஜம்ரி, அதாவது இந்த தீனுடைய மார்க்கத்துல நிலைத்திருப்பது என்பது ஒரு காலத்தில் இந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, நெருப்பு தந்தை கையில பிடித்திருப்பது போன்று கடினமானதாக இருக்கும். ரமலானுக்கு பின்னாடி தொழுகின்றது பெரிய கசப்பா இருக்கும். ரமலானுக்கு பின்னாடி குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு பெரிய கசப்பா இருக்கும். ரமலானுக்கு பின்னாடி நல்ல அமல்களை தொடர்ந்து செய்வது என்பது ஒரு பெரிய கசப்பா இருக்கும். ரமலான்ல அது பெரிய இனிப்பாகவும் ரொம்ப இன்பமா இருக்கும். ரமலானுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஒரு காலம் வெகு தூரம் இல்லை, இன்னொரு 4 நாட்கள் கழிந்தால் போதும் உண்மையிலே பயபக்தியாளர்கள் யார், உண்மையிலே முத்தகின்கள் யார் என்பது சஃப்புகளிலே நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம். அயத்தி அலன்னாசி ஸமான், ஒரு காலம் வரும், மக்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள், நெருப்பு தந்தை கையில பிடித்திருப்பார்கள். அது எப்படிப்பட்டதாக இருக்கும், ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்க அவ்வளவு தடுமாறுவார்கள், ஒரு ஃபர்லை நிறைவேற்ற அவ்வளவு தடுமாறுவார்கள். பல கட்ட யோசனைகள், தொழுகைக்கு போகலாமா, தொழுகையை போய் தொழுது வந்துடலாமா, தொழுகையை தொடர்ந்து தொழலாமா என்ற பல சிந்தனைகள் ரமலானுக்கு பின்னால் இவனை நன்மை செய்ய விடாமல் நெருப்பை கையில பிடித்தது போன்று வாழ்வான் என்பதை கியாமத்துடைய நெருக்கத்தில் வரக்கூடிய அடையாளங்களை ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய பிறைக்கு அடுத்த நாளே துவங்கும் என்பதை இந்த ஹதீஸின் வழியாக சூசகமாக சொல்லித் தருகிறார்கள். அதற்கு ஏற்றால் போல்தான் இந்த உம்மத்தும் இருக்கிறது. ரமலான் காலங்கள்ல நம்மளுடைய நடவடிக்கை கவனிச்சு பாருங்களேன். எந்த ஆலிமும் யார்ட்டையும் போய் தனியா உட்கார்ந்து ஒரு நேரம் பயன் செய்யல, நீங்க பள்ளிக்கு வரணும் அப்படின்னு. எந்த தாவாவும் யார் வீட்டு வாசல்லையும் போய் ரமலானுக்கு வாங்கன்னு யாரும் அழைக்கல. யாரும் ரமலான் மாசத்துல குர்ஆன் முழுசா தர்ஜுமா படிக்கல. அன்னைக்கு ஓதுற 1.25 ஜுஸ்ல ஒரு ஆயத்தை தான் நம்ம பார்த்தோம், 1.25 ஜுஸுக்கு தர்ஜுமா படிக்கல. ரமலான் மாசம் முழுக்க நபிமொழிகளை நம்ம ஆராயில. ரமலான் மாசத்துல நம்மளை யாரும் வலுக்கட்டாயப்படுத்தல, தொடர்ந்து அமல் செய்யணும். இப்படி ரமலான் மாசத்துல யாருமே நம்மள கழுத்தை பிடிக்காத அளவுக்கு தொடர்ந்து நாமளே எல்லா அமல்களும் செஞ்சோம். இந்த செய்த அமல்கள், இது ஹைர், முடிய போகக்கூடிய இந்த நேரத்தில் இதே ஆர்வத்தோடு இதே எண்ணத்தோடு நாம் ரமலானுக்கு பின்னாலும், எப்படி ரமலான்ல நம்மளுக்கு யாரு பயான் செய்யலையோ, நமக்கு யாரு எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் கொடுக்கலையோ, எந்த நபிமொழியும் நாம படிக்கலையோ, எப்படி ரமலான்ல நமக்கு யாரு எந்த தாவாவும் தரலையோ, இதே மெத்தடு ரமலானுக்கு பின்னாடி வரணும். என்ன ஆகுது, அடுத்த ரமலான் வரைக்கும் ஏறக்குறைய ஓராண்டு காலம் இந்த உம்மத்திடத்துல தொழுகைக்கு வாங்க கத்தாத குறையா கத்த வேண்டியதாக இருக்கிறது. ரமலான்ல மட்டுமே இந்த உம்மத்திற்கு ஆலிம்கள் தரக்கூடிய ஒரு சலுகை என்னன்னா, அந்த ஒரு மாசம் குறைவா பேச வச்சிருவாங்க. மற்ற மாசங்களை பாருங்க, வாரம் எந்த அளவுக்கு அவரால் சத்தம் போட முடியுமோ, எந்த அளவுக்கு அவரால் உம்மத்து மேல கவலைப்பட வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சத்தம் போட வைக்கிறதுலையும் கவலைப்பட வைக்கிறது இந்த உம்மத்து ஆக தீவிரமா செயல்படுது. ரமலான்ல பாருங்க, ஹஜ்ரத் சின்னதா ஒரு தர்ஜுமா செய்வார், சின்னதா 2 வார்த்தை சொல்லுவார், அது பெரிய அவருக்கு ஒரு உபதேசமாக இருக்கும்.
திருந்தக்கூடிய மனிதரா இருப்பார். ரமலானுக்கு பின்னாடி அது எல்லாம் மறைஞ்சு போயிடும். அல்லாஹ் இதைதான் வெறுக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, நீ ரமலானை ரப்பாக ஏத்துக்கிட்டீங்கன்னா நீ ரப்பானி கிடையாது, நீ ரமலானி. நீ என்ன ரப்பா ஏத்துக்கிட்டீங்கன்னா நீ தான் ரப்பானின்றான் அல்லாஹ். நாம யார அல்லாஹுவ ரட்சகனா ஏத்திருக்கிறோம்? அல்லாஹ்தான் ரட்சகனா ஏத்திருக்கிறோம். அப்ப நாம ரமலான் மாசத்துல அந்த நோன்புகளையோ அல்லது இரவு வணக்கங்களையோ அல்லது இஃப்தாருடைய நேரங்களில் கேட்கக்கூடிய துவாக்களையோ ரமலான்ல மட்டும் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களை மட்டும் அந்த அமல்கள் கூடுதலா கிடைப்பதனால அந்த மாசத்தை மட்டும் நாம வணங்கக்கூடியவர்களாக இருந்தா நாம அல்லாஹ்வை மறந்துட்டோம்னு அர்த்தம். இல்ல இந்த அமல்கள் எல்லாம் என் மவுத்து வரைக்கும் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு மனிதர் விளங்கி கொண்டாருன்னா இவர் ரமலான்ல ரமலானா ஏத்துக்கல, அல்லாஹுவ ரப்பா ஏத்துக்கிட்டார். அதனாலதான் எல்லா காலமும் இவர் தொழக்கூடிய மனிதராக இருக்கிறார் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துர்தர்ஷவாதிகளை பட்டியலிட்டு சொல்வார்கள், இவரெல்லாம் துர்வாக்கி உடையவர்கள். அதுல முதல் தரத்துல யார் இருக்கிறாங்கன்னா, காபத்துல்லாவுக்கும் போய் மன்னிக்கப்படாத மனிதர். காபத்துல்லாவுக்கு போயிட்டாரு, தவாஃப் செய்ய தவறிட்டாரு, தௌபா செய்ய தவறிட்டாரு, அல்லாஹ்ட்ட துஆ கேட்க தவறிட்டாரு. மொத்தத்துல காபத்துல்லாவை பக்கத்துல வச்சு காபத்துல்லாவுடைய பலனை அடைஞ்சுக்கிறேன்னா இவர் துர்பாக்கியுடைய மனிதர்னாக நபிகள் நாயகம். இரண்டாவது, பெற்றோர்களை அடைந்திருந்தும் சொர்க்கத்தை நசீபாக்கி கொள்ளாத மகன்கள் துர்பாக்கிய உடையவர்கள். இன்னைக்கு அத்தாவும் இருக்கிறாங்க, அம்மாவும் இருக்கிறாங்க, ஆனா ரெண்டு பேருக்கான சிறுமத்து பிள்ளைகிட்ட சுத்தமா கிடையாது. இது ரமலான் மாசம் தானே, பெருநாளுக்கு கூட ஒரு 4 காசு கையில கொடுக்காத பிள்ளைகளும், பெருநாளுக்கு கூட ஒரு நல்ல துணி எடுத்து கொடுக்காத பிள்ளைகளும் இந்த ரமலான்ல இருக்கத்தான் செய்யறாங்க. பெற்றோர்களுடைய மனங்களை குளிரும்படி செய்யக்கூடிய பிள்ளைகள் இல்லாததினால் அந்த பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் துர்பாக்கிய உடையவர்கள் என்று குறிப்பிட்டார்கள். மூன்றாவது, முஹம்மத் என்ற பெயரை நீங்கள் கேட்டால் உடனே ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தை மீது சொல்லுங்கள். என் பெயரை கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் துர்பாக்கியுடைய மனிதர். நான்காவதாக பெருமானார் பட்டியலிட்டார்கள், ரமலான் காலத்தில் மட்டும் அமல் செய்த மனிதர் ரமலானுக்கு பின்னால் எந்த அமலும் செய்யவில்லை, அந்த வாசலை அந்த கேட்டை இழுத்து மூடிட்டாருன்னா இவர் துர்பாக்கியுடைய மனிதர் என்றார்கள் நபிகள் நாயகம். இன்றைக்கு அப்படித்தான் இந்த உம்மத்திலே போய் கொண்டிருக்கிறது. ரொம்ப தூரம் நாம போக வேண்டாம். ஒவ்வொரு நாள் இஃப்தாருடைய நேரங்களில் நாம் நோன்பு திறக்கின்ற பொழுது என்ன சொல்லி நோன்பு திறக்கிறோம்? அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து. அடுத்த வார்த்தை தான் முக்கியமானது, ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ் என் நோன்பை ஏத்துக்கோ. அந்த வார்த்தை அங்க இல்லைன்னா நோன்புக்கு துஆவுக்கு வேலையே கிடையாது. உன்னை கொண்டு ஈமான் கொண்டேன், உன் மீது முழு பொறுப்பை சாட்டுகிறேன், உன் உணவை கொண்டு என் நோன்பை திறக்கிற எல்லாம் ஓகே. ஃபதகப்பல் மின்னின்ற வார்த்தை அந்த துஆல இடம் பெறாவிட்டால் நாள் முழுக்க பசியாக தாகித்திருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம யாருக்காக பசிச்சிருந்தோம், யாருக்காக தாகிச்சிருந்தோம்? ரப்பை அடைவதற்கு தானே. அந்த ரப்பை அடைவதற்கு நமக்கு சொல்லித்தரப்பட்ட அழகிய வாக்கியங்கள் தான் ஃபதகப்பல் மின்னி, என்னிடமிருந்து இந்த நோன்பை ஏற்றுக்கோ. வெறுமனே ரமலான்ல நோன்பு திறக்கிற நேரத்துல மட்டும் என் நோன்பை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்ற சமுதாயமா இல்லாம என்னுடைய எல்லா அமல்களையும் என்னுடைய எல்லா காலத்திலும் நீ ஏற்றுக்கொண்டு கேட்கக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கணும் அல்லவா? இன்னைக்கு இந்த உம்மத்தை இப்படிப்பட்ட நிலைகள்ல குறைய அமல் செய்யக்கூடியதாக இருக்கிறார்களே. அமலுடைய விஷயத்துல ஃபதகப்பல் மின்னி என்ற கேட்கறத சுத்தமா மறந்துட்டாங்க. ராவெல்லாம் என்று சொல்லுவாங்க, கால் வலிக்க சொல்லுவாங்க, அந்த தொழுகையை நடத்துங்க, இப்படிப்பட்ட தொழுகை தொழுகைங்க, வேற நேரம் பயான் செய்யுங்க, அப்படியெல்லாம் சிறப்புகள் எடுத்து சொல்லுங்க, எல்லாம் சரிதான். ஆனால் ஃபதகப்பல் மின்னின்றதை ஏன் மறந்துடுறோம்? ஒவ்வொரு நாளும் தொழுகையில ரமலானுக்கு பின்னால் யா அல்லாஹ் நான் அப்படியெல்லாம் அமல் செஞ்சேன், என்னோட அமலை ஏத்துக்கோ யா அல்லாஹ் கேட்கக்கூடிய முன்னின்களை பள்ளிவாசல்கள்ல ரமலானுக்கு பின்னால் பார்க்க முடியவில்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், ரமலானில் மட்டும் நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் நாம் எல்லாம் கை செய்தவாதிகள். அல்லாஹ் சொல்ல வருகிறான், நீங்கள் ஒரு பழக்கடைக்கு போறீங்க, அங்க ஒரு பழம் பாக்குறீங்க, உங்களுக்கு தேவையான பழத்தை வாங்கிட்டீங்க. ஆனா அந்த கடைக்காரர் சொல்றார், கொஞ்சம் ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு போங்களேன், கொஞ்சம் வாழைப்பழத்தையும் வாங்கிட்டு போங்களேன். நம்ம நோக்கம் ஆப்பிள் வாழைப்பழம் வாங்கல, நம்ம வேற ஏதாவது பழம் வாங்கணும். ஆனா கடைக்காரருக்கு பொருளை வியாபாரம் பண்ணணும். ஆனா எட்டி பார்த்தா ஆப்பிள் பழமோ வாழைப்பழமோ பார்க்க நல்லா தான் இருக்கு, ஒண்ணும் கெட்டு போகல. அவரும் நம்பிதான் வியாபாரம் பண்றார், நம்மளை ஏமாத்தல. நாம கவனிக்க வேண்டிய செய்தி, பழம் நல்லா இருந்தாலும் வாங்கக்கூடாதுன்ற எண்ணம் உள்ளத்துல இருக்கா இல்லையா? அல்லாஹ் அதுதான் சொல்ல வரான், நீ நல்லா தொழுத, நீ நல்லா நோன்பு வச்ச,
நல்ல தக்குவாதாரியா எல்லா அமலும் செஞ்ச, உன்னை டோட்டலா இந்த ரமலான்ல என்கிட்ட சரண்டர் ஆக்கிட்ட, இல்ல வரவேற்கத்தக்கதுதான், அதை நான் ஏத்துக்கணும்ல. நான் ஏத்துக்கிட்டா தானே உன்னுடைய அமல் உனக்கு பலன் தரும். நான் அதை கபூல் செஞ்சா தானே உனக்கு என்னுடைய அருள் கிடைக்கும். நான் அதை ஏத்துக்கிட்டா தானே நான் படைத்த சொர்க்கத்துல நீ போக முடியும். அல்லாஹ் தஆலா எதை எங்க கொண்டாந்து உதாரணப்படுத்துகிறான் பாருங்கள். உணவு விஷயத்திலும் சரி, பொருளாதாரம் எல்லாமே அழகாக இருக்கிறது. அதற்காக வாங்கணும் என்ற அவசியம் இல்லை. உள்ளத்துல நாட்டம் இல்லைன்னா யார் என்ன கட்டாயப்படுத்தியும் பிரயோஜனம் கிடையாது. நாம எவ்வளவு விழுந்து தொழுதாலும் அல்லாஹ் அதை ஏற்கின்றது அவசியம் அவனுக்கு இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா அமல் செய்யறேன், ஆனா கடைசியில இந்த வார்த்தையை நீ சொல்றியா, இந்த இப்படிப்பட்ட கவலை உங்ககிட்ட இருக்கான்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கப்பல் மின்னி எப்பொழுது ஒரு இடத்தில் வரவில்லையோ உன் அமலை நான் எப்படி ஏத்துப்பேன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாஹ்வை கட்ட துவங்குறதுல இருந்து அதை முடிக்கின்ற வரைக்கும், முடிச்சதுக்கு பின்னாலேயும் அவங்க அதிகமா கேட்ட துவா என்ன? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், இந்த பணியை என்னிடமிருந்தும் என்னுடைய மகனாரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளாங்களே. தொடர்ந்து அந்த துவாவை கேட்டதுனால அல்லாஹ் என்ன சிறப்பு கொடுத்தான் தெரியுமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு? அவங்க குடும்பத்துல அவங்களும் சரி, அவங்க மனைவியும் சரி, அவங்க பிள்ளையும் சரி, என்னென்னலாம் செஞ்சாங்களோ அது அத்தனையும் அல்லாஹ் தஆலா இந்த உலக அழிகிற வரைக்கும் ஃபர்லா ஆக்கிட்டான் ஹஜ்ஜுங்கிறதுனால. நீங்க உம்ராவுக்கு போற அந்த காலகட்டங்கள் அந்த அமல்களை கவனிச்சு பார்த்தா தெரியும். ஹஜ்ஜுடைய காலகட்டங்கள்ல செய்யக்கூடிய அமல்களை கவனிச்சு பார்த்தா தெரியும். இங்கிட்டுக்கு அங்கிட்டுக்கு ஓடுறது ஒரு அமல். சும்மா மற்ற நாட்கள் இப்படி அப்படின்னு சொன்னா ஏன்டா சும்மா ஒலாத்துற நம்மள நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இதே ஒலாத்துறது அங்க போய் ஒலாத்துனா அதுக்கு சவாபுங்க. சஃபா மர்வா 2 மலைகளுக்கு மத்தியில நடந்து போற அந்த ஒரு அமல் இருக்கு பாருங்க, அந்த நடைப்பயிற்சி, அது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு நன்மன்றான் அல்ல. நீங்க நாளமா கவனிங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் பண்ணதுனால, அவங்க ஃபத்தகப்பல் மின்னி என்று சொன்னதுனால, அவங்க குடும்பத்துல என்னென்னலாம் செய்யப்பட்டதோ அத்தனையும் இந்த உலக அழிய வரைக்கும் அல்ல அமலாக்கிட்டான். நமக்கான செய்தி என்னன்னா, நாமளும் செஞ்ச அமல்களை தொடர்ந்து செய்யணும். அதே நேரத்துல கவலை தகப்பல் மின்னி, என்னிடம் ஏற்றுக்கோ நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா நம்ம வாரிசுகள் அல்லாஹ் தொழ வைப்பான். நம்ம குடும்பத்துல எல்லாரையும் அல்லாஹ் தொழுகையாளியா மாத்துவான். நாம கவலைப்படல, நாம அல்லாஹ்ட்ட அமலை ஏற்றுக்கோன்னு சொல்லலைன்னா நம்மளோட அல்லாஹ் முடிச்சிருவான். நம்ம பிள்ளைகள் அல்லாஹ் தொழுகையாளியா ஆக்க மாட்டான். நம்ம குடும்பத்துல யாரையும் அல்லாஹ் தொழுகையாளியா ஆக்க மாட்டான். ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, காலம் வேகமா போயிட்டு இருக்கு. இல்ல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் ஒரு கியாமத்து மறுமையை நோக்கி மௌத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. இஸ்ராயல் வந்தா அல்லாஹ் அக்பர் போக வேண்டியதா. அடுத்த ஜெனரேஷன் நாம தான். நாம தொழுகையாளியா இல்லைன்னா பள்ளிவாசலுடைய நிலைப்பாடுகள் என்ன யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசலுடைய தொழுகையாளுடைய நிலைப்பாடு என்ன சிந்திச்சு பாருங்க. வயதானவர்கள் இருக்கிறதுனால பாருங்க, எல்லா பள்ளிவாசல் ஏறக்குறைய 160% வயதானவர்கள் பள்ளிக்கு வந்துடுறாங்க. 40% வாலிபர்கள் வீட்டுல சும்மாதான் இருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த ரமலான் 3 கட்ட மனிதர்களை பார்த்தது. அதுல 3வது கட்ட மனிதர்கள் ரமலானும் ரமலான் அல்லாத காலமும் அவர்களுக்கு 2 ஒண்ணுதான். சொல்லுவாங்கல்ல, இவன் காதுல சங்கு உதறது ஒண்ணுதான், இவன் காதுல சங்கு ஊதாம இருக்கிறது ஒண்ணுதான். அது மாதிரி பயானும் பிரயோஜனம் இல்லை, பயான் செய்யாம இருந்தாலும் பெரிய தப்பு இல்லை. காரணம் என்ன? அவன் எதையும் பெரிய பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பமன் கான யர்ஜு லிகா அமல், அல்லாஹ் அழகாக பேசுவான். லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹ் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பி அஹதா. இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, என்னுடைய அடியார்கள் அமல் செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வை வணங்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா மறைமுகமான ஒரு ஷிர்க வச்சிருக்கிறார், முகஸ்துதி. அப்படிங்க முகஸ்துதி. ரமலான்ல அமல் செய்தவர்கள் ரப்புக்காக செஞ்சா அவர்கள் குட்மேன், அல்லாஹ் அவர்களை உயர்த்திடுறான். ரமலான்ல அது அல்லாஹ்வுக்காண்டி செய்யாம பிறர் என்னை பார்க்கணும், நான் ஒரு நோன்பாளி, நான் ஒரு முசல்லி, நான் ஒரு பயபக்தி, நான் ஒரு தக்வாதாரி, என்னை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அமல் செய்தால் இந்த அமல் அல்லாஹ் சொல்றான் முகஸ்துதி ஒளிஞ்சிருக்கு. இந்த முகஸ்துதிக்காக நீ செஞ்ச அமல் எதையும் நான் ஏத்துக்க மாட்டேன், முடிஞ்சு போச்சு. 1 மாச காலம் பகலையும் இரவையும் தள்ளாத குறையா தள்ளி பசிச்சு தாகிச்சு எல்லா ஹராம தவிர்த்து ஹலாலையே ஒரு கட்டத்துல ஹராமா எடுத்துக்கிட்டு இப்படி கட்டுப்பாடோட வாழ்ந்த நம்மள அல்லாஹ் கடைசியா என்ன சொல்லி உதாசீனப்படுத்துறான்? நீ பண்ண அமல்ல முகஸ்துதி இருக்குப்பா, நீ எனக்கு வேண்டி பண்ணலையேப்பா. அல்லாஹ் அந்த அமலை தூக்கி வீசிடுறான். இப்ப கவலை வேணும். முடிய போகக்கூடிய இந்த தர்மத்துல நல்ல முடிவுகளை நாம தான் எடுக்கணும். அடுத்து தொலை போறோமா, அடுத்து தொடர்ந்து அமல்ல நிக்க போறோமா,
இந்த அமல்ல நாம தொடர்ந்து ஜெயிக்க போறோமான்ற ஒரு கேள்வி இந்த ரமலானுடைய நெருக்கத்தில் நாம் எல்லோருக்கும் உள்ளத்துல வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார்கள், முஃப்லிஸ் என்று சொன்னார்கள். முஃப்லிஸ் என்று சொன்னால் என்ன? மிகப்பெரிய ஒரு திவாலான மனிதன். நாங்க என்ன திவாலானவர்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவன் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கட்டத்தை நடுதருக்கு வந்துருவான், ஒரே ராத்திரில திவால் ஆயிடுவான். அப்படிப்பட்ட அந்த மனிதர் சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் விவரிச்சு சொல்லும் போது, முஃப்லிஸ்ன்னு சொன்னா யாரு தெரியுமா? சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் காசு, பணம், அந்தஸ்து, அதிகாரம் இதெல்லாத்தையும் இழந்தவங்க தாரு. இல்ல இல்ல இல்ல, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, யார் தொழுதார்களோ, யார் அமல் செய்தார்களோ, யார் நோன்பு நோற்றார்களோ, நல்ல அமல்களை அனைத்தையும் செய்து மறுமை நாள்ல வந்ததற்கு பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான், உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, போ நரகத்துக்கு. அல்லாஹ் என்ன சொல்லுவான்? உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நரகத்துக்கு போ. இவன் கேட்பான், ஏன் ஒண்ணும் இல்லை, நான் அவ்வளவு அமல் செஞ்சேனே, என்ன ஆச்சு? அல்லாஹ் சொல்லுவான், எல்லா அமலும் இஹ்லாஸா செய்யல, எல்லாமே நோஸ்துதி, எல்லாரும் நோஸ்துதி. ஒரு வாத்தியார் எப்படி மாணவருடைய அந்த கேள்வி தாளை சரி செய்வாரோ, சரி செய்கின்ற பொழுது எல்லாத்தையும் தப்பு இவன் கஷ்டப்பட்டு எழுதியிருப்பான், உட்காந்து மண்டையை பிசிக்கின்னு ஒவ்வொன்றா எழுதியிருப்பான், யோசிச்சு யோசிச்சு. வாத்தியார் டிக் பண்ணும்போது பாருங்க, அப்படி ஒரு ஃபேக்ட்ல அப்படியே பண்ணிக்கிட்டே வருவாரு, இது ரைட்டு, இது தப்பு, இது ரைட்டு, தப்புன்னு. அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ எழுதுனதுக்கு ரைட்டு, நீ எழுதுனதுக்கு தப்பு. அல்லாஹும் அப்படிதான், நாம கஷ்டப்பட்டு செய்யறாமல பாப்பா எல்லாம் வசதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவான். இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னா எப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும்? யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கக்கூடிய தர்மத்தில் தான் இன்றைக்கு நாம் அமர்ந்து இருக்கிறோம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அதைதான் சொல்லி தெளிவுபடுத்துறார். முஃப்லிஸ் திவாலான மனிதன் யார் என்று சொன்னால், காசு பணங்களை நடுத்தரில் இழந்திருப்பவன் அல்ல, அமல்களை இழந்து நிற்பவன். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வந்துடக்கூடாது. முடிய போகக்கூடிய இந்த தருணத்துல கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லா அமலையும் அது பிறருக்காக இருந்துச்சான்னு ஒரு கணம் யோசிக்கணும். இந்த 30 நாள் நான் செஞ்ச அமல்ல யாருக்காக செஞ்சேன்னு ஒரு கணம் யோசிங்க. எங்கேயாவது ஓரத்துல அடிச்சதுன்னு வச்சுங்க, இங்க ஒரு பாக்கிறதுக்காண்டி நான் சொல்றேன், ஒரு பாக்கிறதுக்காண்டி நான் பேசினேன், ஒரு பாக்கிறதுக்காண்டி நான் அப்படி இப்படி திக்கர் செஞ்சேன் அப்படி மனசுல வந்துச்சுன்னா உடனே தௌபா நஃபில் தொழுது, யா அல்லாஹ் என்ன நீ மன்னிச்சிரு, நான் மனுஷன் தானே, தெரியாம முகஸ்துதியா ஒரு அமல் செஞ்சுட்டேன், தௌபா செஞ்சிட்டோம்னா அந்த முகஸ்துதியான அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுப்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியல் யகீன். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன அர்த்தம் தெரியுமா? உமக்கு மரணம் வரும் வரை அல்லாஹ்வை வணங்குவீராக. இந்த ஆயத்துக்கு விளக்கம் தரக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் சொல்வார்கள், ஒவ்வொருவருக்கும் மரணம் வருகின்ற வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிக்கிட்டே இருக்கும். நம்மள நிறைய பேர், எத்தனை பேர் தினம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம்? யோசிச்சு பாருங்க. மொபைல் போனை ஒரு நாளைக்கு 50 வாட்டி தொடுறோம், வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை ஒரு நாளைக்கு 10-15 வாட்டி தொடுறோம், நம்ம உடுத்துற துணிமணிகளை ஒரு நாளைக்கு 10-15 வாட்டி தொடுறோம், நம்ம சார்ந்த பொருட்களை தொடுறோம், அதை கொண்டு பயன்படுறோம், எல்லாமே அனுபவிக்கிறோம். நம்மளை படைச்ச ரப்புவை தொட முடியாது. ஆனா வார்த்தையால எத்தனை நாளைக்கு நம்மள எத்தனை அல்லாஹ் தக்பீர் கட்டுறோம். நான் யாரையும் குறைச்சி மதிப்பீடு பேச வரல, பள்ளி வாசலை ஒட்டி தான் நாம வாழ்ந்துக்கிறோம், ரொம்ப வெகு தூரத்துல தான் வாழல. இது யமன்லயோ அது நம்ம வேறொரு பிரதேசத்துல நம்ம எல்லாம் பள்ளிவாசல் ஒட்டி தான் வாழ்ந்துக்கிறோம். இந்த மஹல்லாவிலேயே ஒரு 10 அடி 15 அடிக்குள்ள வாழ்ந்துகிட்டு அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொல்லி கேட்டதுக்கு பின்னாடியே நாம பள்ளிக்கு வரலன்னா நீங்க யோசனை பண்ணீங்க, நம்ம கடைசி முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? ஜனாசாவை தூக்க முடியாது, வெளியே தூக்குறவங்க அது சொல்ல மாட்டாங்க. ஜனாசா சுமக்கிறவங்க இவ்வளவு வெயிட்டுன்னு வெளியே சொன்னா அது பெரிய பாவம். நம்ம ஜனாசா கடைசி காலத்துல நம்மள நிறைய பேர் என்ன செய்வோம், நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க விரும்பல, நான் உண்டு என் வேலை உண்டு வாழலான்னு இருக்கிறேன், என்னை கொண்டு யாருக்கு எந்த கஷ்டமும் வேணா நினைக்கிறவங்கலாம் அல்லாஹ் தொடர்ந்து வணங்கு. இல்லைன்னு சொன்னா நம்மளை தூக்கிட்டு போகும்போது 4 பேர் கஷ்டப்படுவாங்க. போன வெயிட்ல இருந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? போன என்ன வெயிட்டு கணக்குது. அப்ப நம்ம ஜனாசா இலகுவாக எடுத்துட்டு போறது கூட, மௌத்தா போய் கூட நம்மளை பத்தி யாரும் தப்பா பேசிடக்கூடாது. இந்த மையத்தை தூக்கணும்பா, தூக்குனதே தெரியல, 1 கிலோமீட்டர் தூரம் அழகா எடுத்துட்டு போயிட்டோம். இன்னைக்கு ஒரு 10-15 அடி இருக்கிற கபர்ஸ்தானுக்கு வட்டியில வச்சிருக்கிறோம். ஏன்னா ஆளை பெஞ்சில பார்க்கும்போது முடிவு பண்ணிடுறது, ஆள் நல்லா மோட்டாவா இருக்கிற, இவரை தூக்குனா நம்ம எலும்புலாம் தெரிஞ்சு போயிடும் சொல்லி வண்டிக்கு சொல்லிடுறது. நம்ம நிலைப்பாட யோசிச்சு பாருங்க. நாம மௌத்தா போயிட்டா நம்மளை தூக்கிட்டு போகக்கூடிய காலங்கள் நம்ம உடல் இலகுவாக இருக்குன்னா நம்ம அமல்கள் தொடர்ந்து இருக்கணும். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியல் யகீன் ஆயத்துக்கு ஒவ்வொருவருக்கும் மரணம் வருகின்ற வரைக்கும் அவர் தொடர்ந்து அமல் செய்யணும்ன்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல பேசுவான், குல்லு யஅமுரு அலா ஷாக்கிலதிஹி. அதாவது ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு விருப்பப்படிதான் வாழ்றான்.
அவனுக்கு விருப்பப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நீங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. யாரையுமே நம்ம ஒரே மாதிரி சொல்ல முடியாது. இந்த மஹல்லால இப்ப தொழில் வந்துக்கிற நாம எல்லாரும் ஒரே கேரக்டரா கிடையாது. ஆளுக்கு ஒரு கேரக்டர்ல இருக்கிறோம். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு குணத்துல இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே ஒரே நிலைக்கும் என்னை மட்டும் வணங்கணும்னா தொடர்ந்து என்னை வணங்கக்கூடிய அமலை விட்டுறாதீங்கன்றான் அல்லாஹ். அது ரமலான்ல மட்டும் கடைபிடிச்சுட்டு ரமலான்ல தூக்கி ஓரமா கடாசிட்டு நம்ம அல்லாஹ் மறந்தோம்னு சொன்னா மறுமை நாள்ல பெரிய கஷ்டம் நாங்க நபிகள் நாயகம். முஸ்லிம் ஷரீஃப் கிதாப்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ் கேட்பான், மனிதர்களே ஆக சிறந்தவர்கள் யார் என்று கேட்டார். யார் அமலை தொடர்ந்து செய்கிறார்களோ அந்த அமலை ஒரு நாளும் விடாமல். ஒருத்தர் ஃபஜர் தொழுகிறார், அதை தொடர்ந்து தொழுவிட்டமே. அது ஏன் ரமலான்ல மட்டும் ஃபஜர்ல முதல் சஃப்ல? ஒருத்தர் ரமலான்ல 5 வேளை தொழுகிறார், அது தொடர்ந்து தொழுவிட்டமே. அது எதுக்கு ரமலான்ல மட்டும் ஒரு 5 வேளை? அல்லாஹ் தான் சொல்றான், அமல்களில் சிறந்த அமல், மனிதர்களில் சிறந்த மனிதர் யார் என்றால் செய்யக்கூடிய அமல அது கொஞ்சமா இருந்தாலும் அல்லாஹ் இப்படிதான் நிபந்தனை போறான். கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை தொடர்ந்து செய்கின்றான். பள்ளிவாசலுக்கு 5 வேளை வர்றது மட்டும் வளமையா வச்சுங்க, அந்த வளமையை தொடர்ந்து செய்கின்றான். இல்லைன்னா அல்லாஹு தஆலா நம்ம அமல்களை பார்த்து சொல்கிறான், இந்த அமல்கள் எல்லாம் முகஸ்துதி, இதெல்லாம் இஹ்லாஸ் அடிப்படையில செய்தது கிடையாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுவார்கள், 30 நாள் நோன்பு வச்சவங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்கும், ஈதுல் ஃபித்ர்ல அந்த ஈதுகா திடல்ல கிடைக்கும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தோஷம் வேணும்னா நீங்க இந்த ரமலான் மட்டும் பாருங்க. இல்ல எனக்கு ஒவ்வொரு நாளும் ஈதாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியோட வாழணும். நான் சொல்ல வர வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஈதுல் ஃபித்ர்ல அன்னைக்கு சந்தோஷத்தை எல்லாரும் உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? சந்தோஷம் பேசி இருக்கிறோம், என்னைக்காவது உணர்ந்து இருக்கிறோமா? அந்த உணர்வு தான் அல்லாஹ் தஆலா நம்ம வச்ச நோம்புக்கு தர்ற அன்பளிப்பு. இமாம் ஹசன் பஸ்ரி சொல்லுகிறார்கள், அந்த அன்பளிப்பு உனக்கு வாழ்நாள் முழுக்க வேணும்னா நீ அல்லாஹ்வை தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கிறார், நீ அல்லாஹ்வை மறந்துடாத அப்படின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அமல் செய்யக்கூடிய நசீபும், அதே நேரத்தில் அந்த அமலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நசீபும் வேற வேற டிபார்ட்மெண்ட்ன்றான். ஒருத்தர் தொழிலை கொண்டாருன்னா இப்ப அமல் செஞ்சுட்டாங்க இருக்கும். அல்லாஹ் சொல்றான், இது தனி டிபார்ட்மெண்ட், இவருக்கு அமல் செய்ய மட்டும் தான் நான் நாடுனேன். ஒரு செஞ்ச அமல் அல்லாஹ் ஏத்துக்கணும்னா அல்லாஹ் அதுக்கு கபூல் செய்யும். நாம கவலைப்படணும். செஞ்ச அமலை ஏத்துக்கையாளர் கவலைப்பட்டாதான் கபூலியத்துக்கு அது மாறும். அப்ப அமல் செய்யறது வேற, செஞ்ச அமல் அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் நீ ஏத்துக்கொன்னு சொல்றது வேற. ரெண்டும் ஒண்ணு கிடையாது, வேற வேற. நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், எல்லா அமலும் செஞ்சு அல்லாஹ்ட்ட அனுப்பியாச்சு. நேற்றுக்கு வந்த லலித்து கதிர் வந்த அத்தனை மனக்கு மாறும் மொத்தமா சுருட்டிட்டு அல்லாஹ்ட்ட போயிட்டா அப்படின்னு நாம நினைச்சு நிக்கிறோம். அல்லாஹ்ட்ட சுருட்டிட்டு போயிருந்தாலும் அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது, இவன் கவலைப்படுகிறானா, என்னிடத்துல தொடர்ந்து செஞ்ச அமலுக்காக வேண்டி தக்கபல் மின்னி என்ற துஆவை கேட்கிறான் என்பதாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒரு சில நிகழ்வு சொல்லி முடிவுக்கு வந்து குர்ஆன் ஷரீஃப் நிறைய வரலாறுகளை பேசுது. அதுல பாத்தீங்கன்னா பல்ஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு கேவலமான மனிதரை பற்றி அல்லாஹ் உதாரணப்படுத்தி பேசுகிறான். பல்ஆம் பாவூரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தவர். அல்லாஹ் இவருக்கு பெரிய நியாமத்து கொடுத்தான். என்ன நியாமத்து தெரியுமா? தன்னுடைய இஸ்முல் ஆடம்ல ஒரு இஸ்ம அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டான். அவர் எப்ப துவா செஞ்சாலும் துவா கபூலியத். உண்மையில குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அவர் எப்ப துவா செஞ்சா அல்லாஹ் துவா கபூல் செய்வான். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு, ஒரு வரப்பிரசாதம் அல்லாஹ் அவருக்கு தந்திருந்தான். அதை நல்லதுக்கு தான் பயன்படுத்திட்டு இருந்தார். ஒரு காலகட்டத்துல துன்யாவின் மீது மோகம் கொண்டு துன்யாவுடைய ஆசை வலைகள்ல விழுந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக துவா செய்ய தொடங்கினார். அதனால அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த மனிதனுடைய நாக்கை விட பன்மடங்கு தன் நெஞ்சு வரைக்கும் தூங்குற அளவுக்கு அல்லாஹ் இழுத்து விட்டான். அவர் நாக்கை வெளியே எடுத்தார்னா அது நெஞ்சு வரைக்கும் தொங்கிட்டு கிடக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதருக்கு நான் கொடுத்த நியாமத்துக்களை கொஞ்சம் கூட அதை நன்றி செலுத்தாமல் அவர் மாறு செய்யும் காரணத்தினால் அந்த நியாமத்துக்களை நான் எடுத்துட்டு என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் ரமலான்ல அமல் செய்ய நியாமத்தை கொடுத்தான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த பாக்கியத்தை பெரிய வரப்பிரசாதமா கருதி இந்த பாக்கியம் மௌத்து வரைக்கும் வேணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட தொடர்ந்து கவலைப்பட்டோம்னா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் அமல் செய்ய நசீப கொடுப்பான். இல்லைன்னு சொன்னா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த மனிதருக்கு போன்ற அல்லாஹ் நம் நிலை ஆக்கிட்டான்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு இப்ப காலை வச்சிருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், இதுக்கப்புறம் பள்ளிவாசல் பக்கமே வரக்கூடாதுன்னு அல்லாஹ் எழுதிட்டான்னா நம்ம நிலையை யோசிச்சு பாருங்க. மன்னரையில மோசமான நிலையா இருக்கும். ஒரு சில செய்திகளை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். இந்த மஹல்லாவில் உள்ளவர்கள் குறிப்பாக நாம் திருந்தி வாழ்ந்தாதான் நம்ம பிள்ளைகளும் திருந்தி வாழ்வாங்க. பெற்றோர்கள் நீங்க தொழுதாதான் உங்க பிள்ளைகளும் தொழுவாங்க. நீங்களே தொழுகையை வீண் அடிச்சுக்கின்னு வீண் கதையில ஈடுபட்டு இருந்தா நீங்க பார்க்கிற அந்த வீண் வேலையை உங்க பிள்ளைகளும் பார்ப்பாங்க வருங்காலத்துல.
அதனால பெற்றோர்கள் இந்த மஹல்லாவுல தொழுகை நேரத்துல இங்க இருந்து அவசியம் பள்ளிக்கு வந்துருங்க. உங்களை பார்த்து நீங்க உங்க பையனை நீங்க கூப்பிட வேணாம், அவனே தன்னால உங்க கூட பின்னாடி வந்துடும். பெண்கள் தொழுகை நேரம் வந்தா வேலைகள் விட்டுட்டு அப்படியே தொழுதுருங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உபதேசம் பண்ண வேணாம், உங்க பொண்ணு உங்களை பார்த்து தன்னால தொழுதுரும். பெரியவர்கள் எவ்வளியோ குழந்தைகள் அவ்வளியே. அதனால இந்த மஹல்லாவுல நாம பெரியவர்கள் கொஞ்சம் நம்ம பிள்ளையுடைய எதிர்காலத்தை நினைச்சு அவங்க ஈமான் பாதுகாக்கப்படணும்னு நினைச்சு நாம தொடர்ந்து தொழக்கூடிய மக்களா இருக்கணும். இரண்டாவது செய்தி, பள்ளியில தொழுகைக்கு வரக்கூடிய நாம் அந்த பள்ளியில நாம் எல்லா காலத்திலும் தொடர்புடைய மக்களா இருக்கணும். பள்ளி தொடர்பு இருக்கிறது பெரிய லாபங்க, நல்லா தெரிஞ்சுங்க. பள்ளிக்கு வாரத்துக்கு ஒருக்க வருஷத்துக்கு ஒருக்க வந்துட்டு போறது லாபம் இல்லை, அது நஷ்டம். நீங்க தொடர்ந்து பள்ளிக்கு வந்தீங்கன்னா உங்க நல்லதையும் உங்க துக்கத்தையும் யார்கிட்டயா ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு நல்லதுன்னா 4 பேருக்கு அழைப்பு கொடுக்கலாம், என் வீட்டுல நிகழ்ச்சி வாங்க, அல்லது வீட்டுல யாராவது மௌத்துல 4 பேர் வந்து பார்ப்பாங்க. இந்த லாபம் பள்ளியில தொடர்ந்து நம்ம எல்லா காலம் வைக்கிற நமக்கு அல்ல பெரிய மாற்றத்தை கொடுக்குறான். அதே போல நம்ம மஹல்லாவுல தொடர்ந்து நாம வசிக்கிறதுனால ஒரு ஹராம் உள்ள விட நாம முயற்சிக்க கூடாது. நம்ம வீட்டுல ஏதாவது ஹராம் நடக்க நம்ம சம்மதிப்போமா? வீட்டுல மது குடிக்கிறதுக்கும் வீட்டுல தவறான விஷயங்கள் செய்யறதுக்கும் பெற்றோர்கள் நம்ம சம்மதிப்போமா? ஹராம வராத அளவுக்கு எப்படி நம்ம தடுப்பு நிப்பாட்டுறோம். அது போல மஹல்லாவுல கண்ணு கருத்தமா இருக்கணும். இந்த மஹல்லாவை சேர்ந்தவன் நான், இந்த மஹல்லாவுக்குள்ள ஒரு ஹராம் வந்துடக்கூடாது. ஹராம் வராத அளவுக்கு இங்க உள்ள எல்லோரும் அந்த ஹராமை தடுக்கக்கூடிய மக்களா இருக்கணும். உங்க பார்வைக்கு ஒரு ஹராம் நடக்குதுன்னா போய் நளினமா சொல்லுங்க. இதெல்லாம் பள்ளி தொடர்புல இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். அதே போல ரமலானில் அல்லாஹ் எப்படிப்பட்ட அமல் செய்யக்கூடிய நசீபை நமக்கு தந்தானோ அந்த அமலை காலமெல்லாம் தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களா இருங்க. கடைசியா ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி யோசிங்க, இருக்கிறேன் போயிட்டேன்னா என் நிலைமை என்ன அப்படின்னு யோசிங்க. நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்த குடும்பத்தை ரன் பண்ண அல்லாஹ் எல்லா செட்டிங்கும் வச்சிருக்கிறான். ஒரு குடும்பத்துல அந்த குடும்ப தலைவர் தான் உழைப்பார் காலம் எல்லாம். அவர் போயிட்டாருன்னா அந்த குடும்பம் அப்படியே நடுத்தருக்கு வந்துடாது. அடுத்து அந்த குடும்பத்தை தூக்கி நிப்பாட்ட யாராவது ஒரு ஆண் வாரிசு பெண் வாரிசு இருக்கும். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. எத்தனையோ குடும்பங்களை எத்தனையோ பேர் விட்டுட்டு போயிட்டாங்க, குடும்பம் நடுத்தருக்கு வந்துருச்சா அல்லாஹ் இன்னைக்கு நிம்மதியா வாழ வச்சுட்டு இருக்கிறான். நீங்க நல்ல விளங்கிக்கீங்க, நாம இல்லாட்டாலும் உலகம் இயங்கும், நாம இல்லாட்டாலும் குடும்பம் நடக்கும். நம்ம நிலைமை என்ன மௌத்தா போயிட்டா என்பதை இந்த ரமலான் முடியக்கூடிய தருணங்களை நாம் யோசித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ரமலானில் செய்த அமல்களை போன்று ரமலான் அல்லாத காலத்தில் அல்லாஹ் எல்லோரும் அமல் செய்யும் நசீபை தருவானாக. அந்த அடிப்படையில் எதை பேசினமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீகை நல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.